சூர்யா இவருமே ஒரு ஹிட்டு படம் கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனாலுமே சம்பளம் பல்காக தான் வாங்குறாரு. சரி, இவரோட கடைசி 3 படங்களை பார்க்கலாம். எதற்கும் துணிந்தவன் இந்த படத்துக்கு இவர் வாங்கின சேலரி 30 கோடி. ஷூட் நடந்தது 9 மாதம். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவுன்னு பார்த்தா 10,75,068 ரூபா. அடுத்த படமான கங்குவாக்கு வாங்கின சம்பளம் 40 கோடி. 511 நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 7,82,778 ரூபா. அடுத்த படமான ரெட்ரோவுக்கு இவர் 40 கோடி வாங்கியிருக்காரு. ஷூட்டிங் டேஸ் எவ்வளோனா 100 நாள். அப்படின்னா ஒரு நாளைக்கு 40 லட்சம். கமலஹாசன் இவர் ரொம்பவும் கம்மியான சேலரி தான் வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அந்த விக்ரம் படத்தோட ஹிட்டுக்கு அப்புறமா 3 மடங்கு அதிகம் பண்ணிட்டாரு சேலரியை. இவருக்கு இருக்க மார்க்கெட்டை விட அதிகமான சேலரி வாங்குறாரு. விக்ரம் படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 50 கோடி. இந்த படத்தோட ஷூட்டிங் டேஸ் 110 நாள். அப்போ ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் 45,45,454 ரூபா. இந்தியன் 2 இந்த படம் ஒரு பழைய கமிட்மெண்ட். அதனால 75 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா 150 கோடி வாங்கினாருன்னு சொல்கிறாங்க. நாம் 75 கோடினே வச்சுப்போம். ஷூட்டிங்கில் அண்டர் ப்ரொடக்ஷனில் 5 வருஷம் இருந்துச்சு. நாம் அப்படியே வச்சுப்போம். அப்போ ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் 4,10,958 ரூபா. இவரோட கடைசி படமான தக் லைஃப் படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 150 கோடி. ஷூட்டிங் போன நாட்கள் 9 மாதம். அப்போ ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் 53,76,344 ரூபா. அப்புறம் முக்கியமான ஒன்று, கல்கி படத்தில் வில்லனாக நடிக்கிறதுனால இவருக்கு 20 கோடி சம்பளம் கொடுத்துட்டாங்க 20 நாளுக்கு. அப்போ ஒரு நாளுக்கு 1 கோடி சம்பளம். அஜித் இவர் கேட்குற சம்பளத்தை தர எந்த ப்ரொடியூசரும் தயாராக இல்லைங்கிறதுனால தான் இவரோட அடுத்த படம் ஸ்டார்ட் ஆக லேட் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். தெரியல. சரி, கடைசியாக ரிலீஸ் ஆன 3 படங்களை பார்க்கலாமா? துணிவு இந்த படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 70 கோடி ரூபா. படத்தோட ஷூட்டிங் டேஸ் 120 நாள். அப்போது ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் 58,33,333 ரூபா. அடுத்த படமான விடாமுயற்சிக்கு இவர் வாங்கின சம்பளம் 105 கோடி. இந்த படம் நிறைய டிலே ஆகி எடுத்தாங்க. 15 மாதம் ஆகிருக்கு இந்த படம் ரெடியாக. நாம் அப்படியே வச்சுப்போம். அப்போது ஒரு நாளைக்கு 22,58,064 ரூபா. அடுத்த படமான குட் பேட் அக்லிக்கு இவர் வாங்கின சம்பளம் 163 கோடி. 7 மாதம் ஷூட்டிங் நடந்திருக்கு. அப்போது ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் 75,11,520 ரூபா. ரஜினி இவருக்கு தான் அதிகப்படியான சம்பளம் தந்திருக்காங்க அந்த சிபி சக்கரவர்த்தி படத்துக்கு. அது இன்னமும் ஷூட்டிங் போகலை. ஷூட்டிங் போன படங்களுக்கு பார்க்கலாம். கடைசியாக ரிலீஸ் ஆன 3 படங்கள். ஜெயிலர் இந்த படத்துக்கு 80 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு. எவ்வளவு நாள்னா 110 நாள் ஷூட்டிங் போயிருக்காங்க. அப்போது ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் 80 லட்சம் ரூபா. அடுத்த படமான வேட்டையன் படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 110 கோடி. ஷூட்டிங் போன நாட்கள் 148 நாள். அப்போ ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் 74,32,432 ரூபா. இவரோட கடைசி படமான கூலி படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 150 கோடி. ஷூட்டிங் போன நாட்கள் 140 நாள். அப்போது ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் எவ்வளோ தெரியுமா? 1,07,14,285 ரூபா. விஜய் இவர் தான் இப்போ தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர். தயாரிப்பாளர்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் தர ஒரு ஹீரோ. இவரை வச்சு படம் பண்ணுனா லாஸே ஆகாது. அந்த மாதிரியான ஒரு ஹீரோ தான் இவர். இவரோட கடைசி 3 படங்களில் இவர் வாங்கின சம்பளத்தை பார்க்கலாமா? வாரிசு இந்த படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 100 கோடி. ஷூட்டிங் டேஸ் 120 நாள். அப்போது ஒரு நாளைக்கு இவரோட சம்பளம் 83,33,333 ரூபா. சாக்காகாதீங்க. அடுத்த படமான லியோ படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 125 கோடி. ஷூட்டிங் போன நாட்கள் 125 நாள். அப்போது ஒரு நாளைக்கு இவர் வாங்கின சம்பளம் 1 கோடி. இதுக்கு அடுத்த படமான கோட் படத்துக்கு இவர் வாங்கின சம்பளம் 200 கோடி. ஷூட்டிங் டேஸ் எவ்வளோனா 8 மாதம். அப்படின்னா ஒரு நாளுக்கு இவர் வாங்கின சம்பளம் 80,64,514 ரூபாய். ஃபைனலி இதெல்லாம் ஏன் சொன்னேன்னா, நம்மளில் அதிக பேர் ஒரு நாள் சம்பளம் 1000 கூட இருக்காது. அதே தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோவுக்கு ஒரு நாளுக்கு 1 லட்சத்துக்கு குறையாமல் பார்த்துக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.